ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் வந்து தர்ஷனுக்கு வந்து பார்வதி கூட வந்து திருமணம் நடக்குமா, அதுதான் வந்து அன்புக்கரசி கூட வந்து திருமணம் நடக்குமா? நீங்கள் வந்து எதை எதிர்பார்க்கல கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம தர்ஷன் வந்து பார்கவி கூட தான் திருமணம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி வந்து கதையில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம தர்ஷனும் பார்கவியும் வந்து தனியாக ரூமில் பேசிகிட்டு இருந்தது வந்து அன்புக்கரசி வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு வந்து பெரிய பூட்டாக வந்து வெளியே பூட்டிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா நீ உடனே வந்து வீட்டுக்கு வா, தர்ஷனும் பார்கவியும் வந்து தனியாக ரூமில் இருந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவங்க நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க, நீ எப்படியாவது வந்தால் தான் வந்து இதை வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு ஃபோன் பண்ணி அருவிக்கரசிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அருவிக்கரசி வந்து உடனே கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாலே வந்து நம்ம நந்தினி, ஈஸ்வரி பிளான் போடுறாங்க. எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வேளை வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத மாட்டிட்டாங்கன்னா வேறு வந்து ஆதிகுணசேகர் வந்து உடனே வந்து அன்புக்கரசி வந்து கல்யாணம் முடிக்க வச்சாலும் வைப்பார். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தர்ஷன் வந்து ஆதிகுணசேகர்கிட்ட கதிர்கிட்ட எல்லாமே வந்து ஓகே சொன்னதுக்கு காரணமே வந்து ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா, ஜனனி 4 பேர் வந்து பெரிய பிளான் போட்டு தான் வந்து இதை வந்து சம்மதிக்க சொல்லியிருக்காங்க. நீ இப்போதைக்கு வந்து சம்மதிச்சிக்க, தலையாட்டிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அன்புக்கரசியோட கல்யாணத்துக்கு எல்லாமே ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலுமே வந்து ஆனால் ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா, ஜனனி 4 பேருமே வந்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கு தான் வந்து திருமணம் நடத்துறதுக்கு வந்து எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. ஆனால் வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லவங்க மாதிரியே காமிச்சு விடுறாங்க. உங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம், இந்த கல்யாணத்துக்கு வந்து எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க நம்ம ஆதிகுணசேகரன், கதிர், நம்ம அருவிக்கரசி மூஞ்சில் எல்லாத்தையும் வந்து கரியை பூச போகிறாங்க. அப்படி தான் வந்து கதை வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ வந்து தர்ஷனையும் பார்கவியும் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டினாலுமே வந்து அதை வந்து எப்படியாவது வந்து நந்தினியை வந்து ஏதாவது பண்ணி வந்து பிளான் போட்டு வந்து எப்படியாவது வெளியே கூட்டு வரணும். கூட்டு தான் வந்தால் தான் வந்து கதை போகும். அதனால ஏதாவது சமாளிச்சுடுவார் நம்ம தர்ஷன், வந்து ஏதாவது சமாளிச்சுவார். நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்பவுமே வந்து விறுவிறுப்பாக வந்து போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து யூடியூப்லேயும் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து நம்ம எதிர்நீச்சல் சீரியலை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வழியாக வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லணும். கண்டிப்பாக வந்து நம்ம தர்ஷனை வந்து அன்புக்கரசியில் வந்து மாட்டியாச்சு. ஆனால் வந்து வேறு யார் வர்றதுக்குள்ளாலே வந்து பின்புறமாக ஏதாவது புறமாக வந்து எப்படியாவது வந்து நம்ம தர்ஷனை வந்து அந்த ரூம்லேருந்து வெளியே போயே ஆகணும். வெளியே போனால் தான் வந்து நல்லா இருக்கும். அதேமாரி வந்து வெளியே போக மாட்டாருன்னு பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக வந்து வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதேமாரி வந்து நம்ம ஜனனி வந்து எல்லாருமே வந்து பிளான் போடுறாங்க. எப்படியாவது வந்து கடைசி நேரத்தில் வந்து தாலியை வந்து பார்கவி கழுத்தில் தான் வந்து நம்ம தர்ஷனை வந்து கட்டுவார். அப்படி தான் வந்து கதை போகும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ வந்து ஆதி